பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஊடகங்கள் கட்டமைக்கும் பொய்கள், உணர்ந்து பேசப்பட வேண்டிய உண்மைகள் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல அரசியல் களத்தில் குறிவைக்கப்படுகிறாரா செந்தமிழன் சீமான் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். நேற்றைய பொறுத்தவரையிலையும் காலையில் தொடங்கி மாலை வரலையும் பல்வேறு ஊடகங்களில் ஒரு பரபரப்பான செய்தி. அந்த செய்தி என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் மத்திய நிதி அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசினார். சந்தித்து பேசி கூட்டணி குறித்து பேசப்பட்டது, கூட்டணி குறித்து பேச்சானது முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு எல்லாம் பல்வேறு செய்திகளை பார்க்க முடிஞ்சுது. பல்வேறு காட்சி ஊடகங்கள் தங்களுடைய வலைதளத்திலையும் சரி, சமூக வலைதளத்திலையும் சரி செய்திகளை வெளியிட்டிருந்தது. இது எல்லாத்துக்கும் தாண்டி நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு படி மேலே போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த அறைக்குள்ளே போகிற காட்சிகள், அந்த காட்சிகளை போட்டுட்டு, அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நீதிமன்றத்தில் நேர் நின்ற பிறகு வெளியில் வந்த அந்த காட்சிகளையும் போட்டு 2 கோப்பு காட்சிகள், 2 பேருக்குமான சந்திப்பு நடந்தது அப்படின்னு சொல்லி செய்திகளை வெளியிட்டிருந்தது. அப்புறம் இதுபோல் ஒரு கோப்பு காட்சியை வெளியிட்ட பிறகு மற்ற காட்சி ஊடகங்கள் சும்மா இருக்காது. அதுவும் அதது பங்குக்கு நிர்மலா சீதாராமன் சீமான் அவர்களினுடைய சந்திப்பு உறுதியானது அப்படின்னு சொல்லி போட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சில யூடியூப் சேனல் நேராக போய் பார்த்த மாதிரி, ஆமாங்க சந்திப்பு நடந்தது உண்மை, செந்தமிழன் சீமான் கிட்ட நிர்மலா சீதாராமன் பேசுனது என்னன்னா, உங்களுக்கு ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரி அன்கண்டிஷனலி இப்போ தந்துடுறோம், உடனே நீங்கள் கூட்டணியை உறுதி செஞ்ச உடனேயே உங்களுக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் தந்துடுவோம். அதன் பிறகு நீங்கள் தேர்தல் செலவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் செலவிற்கு என்ன தொகை கேட்டிங்கன்னாலும் அந்த தொகையை கொடுத்துட்றோம். அதே போல் நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுட்டீங்கன்னா நீங்கள் முதல்வர் பதவியை எடுத்துக்கங்க. ஒருவேளை மற்ற கூட்டணி கட்சிகளில் இருக்கிற மற்ற கட்சிகள் வெளியிட்டு அதிகப்படியான வெற்றி பெற்றுச்சுன்னா உங்களுக்கு துணை முதல்வர் தர்றோம். இப்படியெல்லாம் சீமான்கிட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியதாகவும், அதற்கு சீமான் தரப்பில் இல்லைங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சித்தாந்தம் வேறு, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சித்தாந்தம் வேறு, அதனால் நாங்கள் கூட்டணிக்கு சேருவதற்கு வாய்ப்பே அல்ல, வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததாகவும் சில செய்திகள் அப்புறம் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு சில பழைய உடன்பிறப்புகள் தான் இப்படி ஒரு சந்திப்பு நடந்துருச்சு இப்படி என்ன போய் இணையதளம் எல்லா இடத்துலையும் பரப்பியிருந்தாங்கன்னா, புதுசாக இந்த பன்ருட்டி வழியாக கோபாலபுரம் போகின்ற அல்லது போக இருக்கின்ற அந்த உடன்பிறப்புகள் சந்திப்பு நடந்தது உண்மைங்க, இந்த ஹோட்டலில் இந்த அறையில் தாங்க நடந்துச்சு, அதற்கான எல்லா ஆதாரமும் நம்மள்கிட்ட இருக்குங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வெளியிடுறோங்க. நீ இப்போ சந்திப்பு நடந்தது உண்மைன்னு சொல்லும் பொழுதே ஆதாரத்தை வெளியிடுறதில்ல, நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வெளியிடுறோங்கன்னு புதிய உடன்பிறப்புகள் அவர்கள் பங்கிற்கு சில தகவல்களை முகநூலில் நம்மளால் அவங்க போடுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று மாலை தான் நினைக்கிறேன், மாலை வாக்கில் ஒரு நியூஸ் 18 தமிழ் அந்த சேனலுக்கு ஒரு செய்தி, ஒரு துணுக்கு சொல்லியிருந்தார். நீங்கள் தான் முத நாள் சொல்கிறீங்க நான் தனித்தே வேட்பாளரை அறிவிக்கிறேன், எங்கே வேதாரண்யத்தில் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டம் நடக்க போது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு செய்தி போடுறீங்க. அதே நீங்கள் தான் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து கூட்டணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 2 சந்திப்பும் நடந்தது உண்மை அப்படின்னு சொன்னால், 2 பேருக்குமான சந்திப்பு நடந்ததுன்னு உண்மைன்னு சொன்னால் நானே சந்திப்பு நடந்ததுன்னு சொல்ல போகிறேன். சந்திப்பு நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, இதில் யாருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிச்சுட்டு வச்சிட்டார். ஆனாலும் பொதுத்தளத்தில் செய்தியானது பரப்பப்பட்டு மிக அதிக அளவு பரப்பப்பட்டது, மிக அளவு பேசப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டது. நேற்று அதாவது நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் வேட்பாளரை 2026 வரை இருக்கிற சட்டமன்ற தேர்தலினுடைய முதல் வேட்பாளரை அறிவிச்சிருக்கு. அந்த அறிவிப்பான கூட்டமானது வேதாரண்யத்தில் நடந்தது. அது குறித்தெல்லாம் எந்த ஊடகங்களும் பேசலை. மொத்தமாக நிர்மலா சீதாராமன் சீமான் சந்திப்பு அப்படிங்கிற செய்தியை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தது. இப்போ இது என்ன நடக்குது, இது என்ன ஒரு பொய்யை எவ்வாறு கட்டமைக்க விரும்புது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமு மறைமுகமாக செயல்படுறாருன்னு இந்த திராவிட உடன்பிறப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு செய்தியை கட்டமைச்சுக்கிட்டே வந்திருந்தது.
நீ என்னடா மறைமுகமாக செயல்படுறாரு, மறைமுகமாக உறவு இருக்குது, கள்ள உறவு இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் நேராக டெல்லிக்கு போகிறேன், நேராக பார்த்துட்றேன், கூட்டணிக்கு நாங்கள் தயார்னு சொல்லிட்டு வந்துடுறேன், இன்னமேலுக்கு நீ பேசுவியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையை பார்த்துட்டு எங்களுக்குள்ள கூட்டணி எதிர்காலத்தில் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமியை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளாக மாற்றிய பிறகு அடுத்து நம்மளை எதிர்த்து நிற்கிற சக்தி யாரியா அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி ஞாபகம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினால் வடிவமைக்கப்பட்டு இயக்கத்தில் இருக்கின்ற காட்சி ஊடகங்களுக்கும் வருது. அப்போ காட்சி ஊடகங்கள் உடனே என்ன பண்ணுதுன்னா, இங்கே அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்து இங்கே இருக்கின்ற அஇஅதிமுகவினுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள், இன்னும் சொல்லப்போனால் கட்சியினுடைய முக்கியமான முகங்களை எல்லாத்தையும் தனியாக கூப்பிட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார்? நிர்மலா சீதாராமன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்கள், அவங்க சம்பந்தப்பட்ட அஇஅதிமுக கூட்டணியில் யார் முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு சந்திக்கிற அந்த படலம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு செய்தி, இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா எப்படி வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையே வெளியிட்டுச்சு. புதிய தலைமுறை எவ்வாறு வெளியிட்டுச்சுன்னு நம்ம சொல்லிட்டோம். இதை எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய பரப்புரை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பரப்புரை இவர்களுக்கு எவ்வாறு தேவைப்படுது, எதற்காக தேவைப்படுதுன்னா, சீமான் அவர்களை வந்து ஒரு அடையாளப்படுத்தணும். இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களை விட பாரதிய ஜனதா கட்சியை இந்த மண்ணில் வேற எவரும் வந்து வலுவாக எதிர்க்கவில்லை என்ற ஒரு உண்மையான செய்தியை பரப்பி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்காக இருக்கிறார்கள், கூட்டணி சக்தியாக மாற இருக்கிறார்கள் என்று இப்பயே தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே பொதுமக்கள் முன்னாடி பரப்புரை செஞ்சுட்டா இவர்கள் மீது வைக்க இருக்கின்ற அல்லது வைக்க போகின்ற நல்மதிப்பை வந்து மக்கள் வந்து திரும்ப பெற்றுக்குவாங்க. இதுதான் 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கும் பொழுது இதே திராவிட கட்சிகளும் திராவிட உடன்பிறப்புகளும் திராவிட மீடியாக்களும் ஒரு செய்தியை கட்டமைச்சிச்சு. என்ன செய்தியை கட்டமைச்சிச்சுன்னா, அன்னைக்கு வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து வந்தாங்க சசிகலா அவர்களை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்து பேசி உரையாடிட்டு வந்த அந்த சந்திப்பை பெரிய அரசியல் பேசு பொருளாக மாற்றி இவர் வந்து சாதிய கட்சி அல்லது வந்து மன்னார்குடி மாஃபியா கும்பலோடு என்ன உறவு அப்படின்னு பெரிய அளவுக்கு வந்து செய்தியை வெளியிட்டு இவரை வந்து ஒரு அடையாளப்படுத்திடணும், இந்த தேர்தலில் வந்து இவர் இப்படித்தான் செயல்பட போறாருங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ள அண்ணன் சீமான் அவர்களை கொண்டுட்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற முயற்சியை அது செஞ்சிச்சு. அது எடுபடலை. இப்போ அதே போன்றது ஒரு முயற்சியை திரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் சீமான் அவர்கள் என்று சொல்வதன் மூலம் அது சந்திப்பு பொய்யா உண்மையா என்று மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் இந்த ஊடகங்கள் சேர்ப்பதற்கு முன்னாடி சந்திப்பு உண்மை என்ற செய்தியை கொண்டுட்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்து ஒரு பொய்யான செய்தியை உண்மையாக கட்டமைக்கின்ற வேலையை பார்க்கிறது. இதற்கு பின்னாடி அவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொன்னா, இப்போ விஜய் அரசியலை வந்து ஒரு மாதிரி நகைச்சுவையாக பார்க்கிறவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் வந்துவிடவே கூடாது என்று நினைப்பவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை வெறுப்பவர்கள், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேருவதால் அஇஅதிமுகவை வெறுப்பவர்கள் எல்லாரும் அவர்களுடைய கடைசி பார்வை அல்லது அவர்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருப்பது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அண்ணன் சீமானையும் தான். இப்போ இந்த நம்பிக்கையையும் இந்த பார்வையையும் எவ்வாறு திசை திருப்புவது, எவ்வாறு சீர்குலைப்பது என்றால், காட்சிக்கு உட்படுத்தப்படாத அல்லது சந்திக்காத ஒரு செய்தியை சந்தித்தார் என்று வெளியிடுவதன் மூலம் இதை வந்து இந்த நம்பிக்கையை குலைக்கணும். இப்போ இதன் பிறகு வந்து நாளைக்கு ஒரு விளக்கம் வருது, விளக்கத்துக்கு அப்புறம் அந்த செய்தியானது அதே அளவு பரப்பப்படுதா அப்படின்னு இல்லை. இப்போ இந்த கோப்பு காட்சிகளை வெளியிட்ட இதே புதிய தலைமுறை சீமான் அவர்கள் சந்திக்கவில்லை என்று சொன்னார் அப்படிங்கிற மறுப்பு காட்சிகளை வெளியிட்டிருக்குமானா வெளியிட்டிருக்கோம், ஆனால் அதே வீரியத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல் இந்த கோப்பு காட்சிகளை வெளியிட்ட இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு, அது மாதிரி சன் தொலைக்காட்சி, இன்னும் பல தொலைக்காட்சிகள் வந்து அதே இல்லைங்க அவர் சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது அவரே வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற செய்தியை வெளியிடுமான்னா வெளியிட்டிருக்காது. இப்போ இந்த கட்டமைப்பு இவர்களுக்கு எப்பொழுது தேவைப்படும்னா, இப்படி இருக்குது இல்லையா, ஒரு சிந்தனை உருவாகுது இல்லையா,
நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர வேண்டும். எதற்காக என்றால் அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு போய் சேரப்போகுது, அதனால இந்த கட்சிக்கு கூட்டணிக்கு நம்ம வாக்கு செலுத்தக்கூடாது என்ற சிந்தனை. அதே போல நடிகர் விஜய் அவர்களினுடைய நகைச்சுவையான அரசியல் அணுகுமுறையை எதிர்க்கின்ற அந்த சிந்தனை. இதே திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடவே கூடாது என்கின்ற சிந்தனை. இந்த எல்லா சிந்தனையும் ஒருங்கிணைக்கிற புள்ளியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் பொழுது அதற்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற சீர்குலைப்பை செய்வதற்கு இந்த பொய்யான கட்டமைப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இது கடந்த காலத்தில் செய்தார்கள். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் பாரி இந்த செய்தியை கட்டமைத்த திரு புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய நிறுவனராக இருக்கின்ற திரு பாரி அவர்களை வைத்துக்கொண்டே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு முகமாக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களைன்னா அவர் தனிப்பட்டவர்களை அவரை வைத்துக்கொண்டே பாரதிய ஜனதா கட்சி கட்டமைக்க விரும்புகின்ற இந்த மதத்தின் அரசியலை போட்டு என்ன சொல்றது, சில்லா செதுக்கி விட்டாரு செந்தமிழன் சீமான் அவர்கள். அதே போல ஒரு மொழி மீது இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டு மொழியின் மீது இந்தி திணிப்போ அல்லது வேறு மொழியினுடைய திணிப்பு இருக்க வேண்டிய அவசியத்திற்கு என்ன தேவை இருக்கு என்பது குறித்து ஒரு விளக்கமான பாடத்தை நடத்தி முடித்திருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் இருக்கின்ற அதே மேடையில் வச்சு இந்த மத்திய பாரதிய ஜனதா கட்சி மதவாத போக்கை எப்படியெல்லாம் சொல்லுது, எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் திணிக்குது, மொழியை எப்படியெல்லாம் சீர்குலைத்து எப்படியெல்லாம் அவர்களுடைய மொழியை திணிக்க பார்க்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக பாடம் நடத்தியிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். இப்போ இதெல்லாம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் பேசுமா என்னன்னு தெரியல. இந்த காட்சிகள் இந்த கோப்புகளே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த திருச்சியை சேர்ந்த திரு KN நேரு அவர்களுடைய வீடு அமலாக்கத்துறையினால் ரைடு செய்யப்படுகிறது. இந்த ரைடு நடந்துகிட்டே இருக்கும் பொழுது KN நேரு அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து மலர்கத்து கொடுத்திருக்கிற காட்சி படங்களும் வெளியாகிட்டு இருக்கு. இப்ப இந்த காட்சியை இந்த படத்தை அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக போய் சந்திச்சிட்டாரு, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிட்டாருன்னு பரப்புன அதே வேகத்துல மற்ற ஊடகங்கள் பரப்புமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்ப நாம என்ன சொல்றோம், ஒரு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணன் சீமான் அவர்கள், அதே போல மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் நிர்மலா சீதாராமன். ஒருவேளை சந்திச்சு இருந்தாலே என்ன, இப்ப சந்திக்க இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் பேசிட்டோம். இப்போ ஒருவேளை சந்திச்சிருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது இப்போ நிர்மலா சீதாராமனை சந்திக்காத திராவிட அரசியல்வாதிகள் யாராச்சும் இருக்காங்களா? அம்மையார் கனிமொழி சந்திச்சிருக்கிறாரு, தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு, அவங்களுடைய தகப்பனார் திரு MK ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. அது சந்திச்சு நேராக பூக்கத்து கொடுத்து அதற்கு அதிகாரப்பூர்வமான அரசாங்கப்பூர்வமான சந்திப்புக்கான காட்சிகள், கோப்பு காட்சிகள் இன்னும் இணையதளத்தில் இருக்கு. இப்போ இதற்கெல்லாம் வராத அந்த மதவாத சிந்தனை, திராவிட முன்னேற்ற கழகம் போய் மதவாத சிந்தனையோடு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருக்கின்ற திரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிட்டாரு அப்படின்னு சொல்லாத அந்த வாயு, அந்த நாக்கு சீமான் அவர்கள் சந்திச்சிட்டாரு. இங்க உலகம் பிரளயமே நடந்துருச்சு, இங்க தமிழ்நாடு நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டுருச்சு என்பது போல செய்தி வெளியிடுதெல்லாம் ஒரு பொய்யை இந்த ஊடகம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கட்டமைக்க விரும்புகிறது. ஒரு பொய் என்னவென்றால், இவர்களிடம் இவங்க இந்த கூட்டணி இந்த அரசியல் கட்சிகிட்டெல்லாம் சிக்காம ஒரு புதிய சிந்தனையாக ஒரு கட்சி இருக்குது, அந்த சிந்தனையை நோக்கி நம்மளுடைய அதிகாரமிக்க வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று தேடுகிறவர்களுக்கு ஒரு இது போன்ற ஒரு பொய்யான செய்தியை கட்டமைத்து இல்லைங்க இங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் இவர்களை திசை திருப்புகின்ற வேலையை தான் இது செய்கிறது. இது ஏற்கனவே இது போன்ற குறிகளையும் இதுக்கு போன்ற அந்த செய்கையையும் இந்த திராவிட மடாதிபதிகளும் இந்த திராவிட ஊடகங்களும் கட்டமைத்தது. அதையெல்லாம் மீறி தான் 2024 நாம் தமிழர் கட்சி 3வது பெரிய கட்சியாக அங்கீகாரத்தை பெற்று நிற்கிது. அதனால இந்த விளையாட்டு, அதாவது பழைய ஃபார்முலாவில் விளையாடுற எந்த விளையாட்டுக்குள்ளையும் நீங்க சூழ்ச்சியில அண்ணன் சீமான் அவர்களை சிக்க வைக்கவும் முடியாது, நிலைநிறுத்தவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.